நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய சமூகத்தில் தங்கியிருக்கிற நமக்கு தேவன் தருகிற பலன் என்னவென்றால், அவருடைய செட்டைகளின் நிழலிலே என்ன பண்ணுறேன்னா களி கூறுகிறேன். செட்டைகளின் நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோழி இருக்கிறது, கோழியினுடைய குஞ்சுகள் அங்கே எல்லா பக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. கழுகு வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, கோழி தன்னுடைய சிறகுகளை விரித்து கொள்ளும். விரித்த உடனே எல்லா குஞ்சுகள் என்ன பண்ணும், அந்த கோழியினுடைய ரெக்கைக்குள்ளாக அம்மாவுடைய செட்டைக்கு கீழாக எல்லா குஞ்சுகளும் வந்துடும். இந்த செட்டைகளுக்கு கீழாக என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கோழி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிற உனக்கு, என்னுடைய பிரசன்னத்தை தேடுகிற உனக்கு, என்னுடைய பிரசன்னத்தில் ஆராதிக்கிற உனக்கு அவர் தருகிற பலன் என்னவென்றால், நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னமாகிய செட்டைகளின் நிழலில் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளம், நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் ஏராளம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாலிப பிள்ளைங்கள் இருக்கட்டும், பெரியவர்களாக எல்லாருக்குமே நாம் சந்திக்கிற போராட்டங்கள் ஏராளம். நம்ம இது எல்லா சூழ்நிலையும் பார்த்து கொள்ளணும்னா அவருடைய பிரசன்னம் அவருடைய செட்டைகளின் கீழாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்கு கீழாக எங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய பிரசன்னத்தின் நிழலிலே நான் எங்கே போனாலும் உங்கள் பிரசன்னம் என் கூட இருக்கட்டும். எப்படி கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் சேர்க்கிறது போல அவருடைய பிரசன்னம் நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அவருடைய செட்டைகளின் கீழாக சேர்த்து கொள்ளுகிறார், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. நாம் பலனற்று போகிற எல்லா நேரத்திலையும் அவருடைய பிரசன்னம் வலது கரம் என்ன பண்ணுதான், என்னை தாங்குகிறது. அவருடைய வலது கரம். நாம் தவறி விழுகிற நேரங்கள், நம்மை அறியாமலேயே ஒரு சில இடங்களில் நாம் தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. நாம் மனிதர்கள் ஒரு சில பாவத்தில் தவறி போவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒருவேளை தவறி போனாலும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரா, அதை உணர்த்தி நம்மை சரிப்படுத்தி சீர்படுத்தி வலது கரத்தினால் நம்மை தாங்கி மீண்டும் நம்மை எடுத்து செல்லுகிறாராம். இந்த உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. நாம் விழுந்தால் தவறினால் குற்றம் சாட்டுவதற்கு தான் எல்லா கரங்களும் இருக்கும், அப்படி தானே? நம்மை குற்றப்படுத்துவதற்கு 1000 கரம் இருக்கும். ஆனால் குற்றப்பட்ட நம்மை பிடித்து தூக்கி எடுப்பதற்கு ஒரே ஒரு கரம் தான், அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய கரம் நம்மை கைவிடாது. வாசிங்கள் அடுத்த வசனம். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அடுத்ததாக சொல்கிறார், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாரையும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். 11வது வசனம் சொல்கிறாரு, ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். பொய் பேசுகிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் காசிப்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்மை பற்றி புறம் பேசுகிறவர்கள், அவருடைய வாயு தேவன் என்ன பண்ணுவாரா, அடைப்பாரா. எப்பொழுது நாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக புறம் பேசுகிறவனுடைய வாய்களை தேவன் அடைப்பாரா. இவங்க நம் தப்பாக பேசுகிறவங்க என்னை பற்றி பேசுவாங்கன்னு எப்படி தெரியும்னா, உங்ககிட்ட மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்களான்னு பாருங்கள். உங்ககிட்ட மற்றவங்களை பற்றி பேசுனாங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டில் அடுத்திருப்பீங்க. உங்களை பற்றி வேறு யார்ட்டும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி நபர்களிடத்தில் நமக்கு உறவு தேவையில்லை. எப்போதுமே மற்றவர்களை குறித்து அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, உங்களை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க, இந்த பேச்சு பேசுனாங்கன்னா உங்களை பற்றி இன்னொரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாய்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரா, அடைப்பார்.
பொய் பேசுகளின் வாய் அடைக்கப்படும். உங்களுக்கு எதிராக நீங்கள் செய்யாத காரியங்கள், உங்களுக்கு எதிராக உங்களை பிடிக்காம வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ சபையிலோ எந்த இடமா இருக்கட்டும், உறவுகளிலோ உங்களை பற்றி இப்படி பேசக்கூடிய வாய்கள் இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிரசனத்தில் தங்கிடு, என்னுடைய பிரசனத்தை தேடு, என்னுடைய பிரசனத்தில் அமர்ந்து ஆராதி, என்னுடைய பிரசனத்தை தங்கியிரு, என்னுடைய பலன் அப்படிப்பட்ட எல்லா வாய்களையும் அடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த வாரம் முழுவதும் இந்த 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 வார்த்தையை தியானித்த கேட்ட நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுற காரியம், இந்த வாரம் முழுவதும் தினந்தோறும் தேவனுடைய ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை. more than anything else I want your presence. அது நம்முடைய ஜெபமாக இந்த வாரம் முழுவதும் இருக்கட்டும். ஏனென்றால் அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. காரணம் அவர் செடி, நாம் கொடிகளாக இருக்கு. Bye.